வைரஸ் நீக்க 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 கம்ப்யூட்டர் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி ஒரு ஒரு வியாதி உள்ள ஒரு நோயாளிக்கு எவ்வளவு தூரம் அவருடைய வியாதி நீக்கப்படுகிறதோ ரிலாக்ஸ் ஆவார். இதுதானே உண்மை? தானே, இதில் எந்த வித சந்தேகம் இல்லையே. அந்த உண்மையை எப்படி கொண்டு போவது? ஒவ்வொரு நொடியிலும் நாமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். எப்படி? அறியாமையினால் நோய், மாயையினால் நோய், அதை நம்பினால் நோய், இதை ஏதாவது ஒரு மனிதன் தன்னை முழுமையாக நம்பி இப்படி நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்கிறதை பார்க்கிறீர்களா? அதிகமாக யாராவது எங்கேயாவது தான் நினைப்போம். உலகத்திற்கு அத்தனையும் நம்புகிறீர்கள், சொல்வதையெல்லாம் நம்புகிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள். இந்த தமிழ்நாட்டை நினைத்து பாருங்கள். எதை நம்பி நாம் இவர்களோடு இருந்து கொண்டிருக்கோம்? நமக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், அத்தனை பேரையும் சிந்தித்து பாருங்களேன். யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருவர் சொன்ன ஒரு விஷயத்திற்காக நம்பிக்கொண்டு அதில் ஏதாவது கிடைக்கும் என்ற மாயையிலே கிடைத்து விட்டது. அதுதான் கடவுள் அவர்களுக்கு. உங்கள் மாதிரி ஒருவர் தானே அவர் உங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறாரே, உங்களையெல்லாம் வழி நடத்துகிறாரே. நாமும் ஏன் ஆக முடியவில்லை என்று சிந்திக்க தொடங்கினாவது ஒரு விழிப்புணர்வு வருமல்லவா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அதனால் இதில் எளிமையாக அறியாமையை நீக்கிவிட முடியும் என்றோ, அறியாமையை அழித்து விடும் ஆத்ம ஞானம் என்றோ எளிமையாக எடுத்துக்கூட முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆணித்தரமான உண்மை என்னவென்றால், இந்த அறியாமை எப்படி விலகும்? எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் என்பது மாதிரி ஆத்ம ஞானம் வந்துவிட்டால் விலகும். எப்படி ஆத்ம ஞானத்தை கொண்டு வருவது என்பதை பற்றித்தான் ஆதிசங்கரர் அப்படியே சொல்லிக்கிட்டு வருகிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆத்மா எங்கும் நிறைந்திருந்தாலும் அது தன்னை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி பிரகாசிப்பதில்லை. கண்ணாடியில் பிரதிபிம்பம் தோன்றுவது போல தெளிவான புத்தியினால் மட்டுமே ஆத்மா வெளிப்பட்டு பிரகாசிக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆத்மாவை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக எளிமையாக கூறுகிறார். எங்கேயுமே இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டோம், எங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் இது எந்த இடத்துலையும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிடுறதில்ல, ஸ்பார்க் ஆகிடுறதில்ல, நமக்கு தெரியாது. நாம் காலையில் கூட இதை பற்றி பேசியிருக்கோம். வளருகிறோம் தெரியாது, நம்மளுடைய உடம்பு வளருகிறது தெரியாது. அதை போன்று இங்கு இந்த 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 பூமி பூராம் காற்று நிறைந்திருக்கிறது, இந்த பூமி பூராம் நீர் நிறைந்திருக்கிறது. நினைத்து பாருங்கள், நம்மை சுற்றி காற்று நிறைந்திருக்கிறது. இந்த காற்று எங்கேயாவது நாம் ஐடென்டிஃபை பண்ணுகிறோமா? இல்லை அதுதான் நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? எப்பொழுது நமக்கு மூச்சு திணறுகிறதோ அப்பொழுது தான், சார் எனக்கு இங்கே காற்று இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் எல்லாமே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதை போன்றே நம்முடைய உடலுக்குள் மட்டும் ஆத்மா இல்லை, நம்முடைய உணர்வுக்குள் மட்டும் ஆத்மா இல்லை, நம்முடைய உயிருக்குள் மட்டும் ஆத்மா இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, அது உருவகமாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அது எல்லா இடத்திலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் வெளிக்காட்டுவதில்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நான் பரவி இருக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ள சொல்லுவதில்லை. அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, தெளிவான புத்தியினால் மட்டுமே. அப்போனா இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுடைய அறிவு, அந்த தெளிவான புத்தி என்பது என்ன? குழப்பமான புத்தி இல்லை, உங்களுடைய தீர்க்கமான அறிவால். இப்பொழுது பேசுகின்றோமே, ஓஹோ எப்படி தெளிவான புத்தி? அந்த வேர்டுக்கு பாருங்கள், தெளிவான புத்தின்னா பகுத்தறியும் புத்தி, நுண்ணறியும் புத்தி, உண்மையை கண்டறியும் புத்தி, இவ்வளவும் கலந்து ஓஹோஹோ நம்மை இயக்குவது, நாம் இயக்கப்படுவது, இந்த ரெண்டு விஷயம். ஃபேன் சுவிட்ச் போட்டவுடனே கரண்ட்டு இல்லாமல் இருக்கோ இல்லையே, சுவிட்ச் போட்டவுடனே ஓடும்போது நமக்கு தெரியாது. நினைத்து பாருங்களே, முதுமை வருவது வரை இந்த உடம்பை என்ன பாடுபடுத்துகிறோம் நினைத்து பாருங்களே.
இளமையில் இந்த உடம்பை என்னெல்லாம் பாடுபடுத்தியிருக்கும் நினைத்து பாருங்களேன். அந்த வயது 40 தாண்டும் போது, 45 தாண்டும் போது இந்த உடம்பிலே ஏற்படக்கூடிய களைப்பு, இந்த உடம்பிலே ஏற்படக்கூடிய முதுமை, இந்த உடம்பிலே இருந்த சக்தியெல்லாம் எங்கே போய்விட்டதுன்னு நினைத்து பாருங்களேன். பிறந்தபோது இருந்த சக்தி, 5 வயதில் இருந்த சக்தி, 25 வயதில் இருந்த சக்தி, 16 வயதில் இருந்த சக்தி, 25 வயதில் இருந்த சக்தி, 40 வயதில் காணோமே. உடம்பு இருக்கிறது, ஆனால் காணோமே. எங்கே போனது? போயிருக்கிறதல்லவா? உண்மைதானே? இதை நாம் உணர்கிறோம் அல்லவா? இது மாதிரியே இதை எப்படி உணர்ந்தோம்? நம்மளுடைய செயலினுடைய வேகங்கள் உள்ளிருந்து மனத்திலிருந்து கிளம்பினால் கூட 16 வயசிலே தெரியாத அறிவெல்லாம் நமக்கு 40 வயதிலே தெரிந்தாலும் கூட 25 வயதிலே செய்ய முடியாத பல்வேறு நாம் தோல்வியுற்ற விஷயங்களுக்கெல்லாம் விடைகள் கிடைத்தால் கூட 80 வயதிலோ 70 வயதிலோ 60 வயதிலோ நாம் நடக்க முடியாமல் அல்லது சாதாரணமாக முதுமையிலே தடுமாறும் போது உங்களுடைய மன எழுச்சி வேண்மால் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உடல் அப்படியே ஃபீல் பண்ணப்படும். எப்படி? நாம் செய்ய முடியவில்லையேன்னு. ஆக இந்த இடத்துல தான் நீங்கள் உணரணும், ஓஹோ, மன எழுச்சி இல்லைன்னா இருந்தால் கூட உடல் எழுச்சி இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ உணர்கிறோம்? அந்த அறிவினால் உணர்கிறோம். எந்த அறிவினால்? ஆதிசங்கரர் சொன்ன தெளிவான புத்தியால். ஓஹோ, என்ன தெளிவான புத்தி? முதலிலே நம்மை உடம்பை பற்றி 16 வயதில் நாம் கணக்கிட்டது தெளிவான புத்தி இல்லை. 20 வயதில் நம்முடைய வயதை பற்றி கணக்கிட்டது தெளிவான புத்தி இல்லை. ஆனால் 40 தாண்டும் போது நமக்கு ஒரு தெளிவான புத்தியை வைத்து ஓஹோ, மனம் வேறு உடல் வேறு என்று பிரிக்கப்படுகிறதல்லவா? அப்படி பிரிக்கக்கூடிய புத்தியினாலே மனம் வேறு, உடல் வேறு, உயிர் வேறு, இவைகளெல்லாம் இவ்வளவு நாள் இயக்கி கொண்டிருக்கிறதே உடம்புக்குள்ளே இருந்த ஆத்மா வேறு என்று பிரித்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு பிடிபடும். ஓஹோ, அப்பொழுது பிரகாசிக்கும் என்று ஆத்மஞானம் சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல இன்னொரு ஸ்லோகம் சொல்லுகிறது, நெல்லிலிருந்து உமியை பக்குவமாக குத்தி நீங்கிவிட்டு அரிசி எடுப்பது போல் 5 கோஷங்களுடனான ஸ்தூல சூட்சும உடலால் சூழப்பட்டுள்ள சுத்த ஆத்மனை மிகவும் பக்குவமாக யுக்தியினால் பிரித்தெடுத்து ஞானம் பெற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 கோஷங்கள்னு சொல்லுவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இப்படி வச்சுக்கோங்க. பட் அதில் முக்கியமான விஷயம், இந்த கோஷங்களுடைய இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய 5 மண்டலங்கள். வாயுமய கோஷம், மனோமய கோஷம், இவைகளுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மண்டலங்கள் 5 இருக்கிறதல்லவா? கழிவேற்று மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இப்படி இருக்கிறதல்லவா? இனப்பெருக்க மண்டலம், காற்றோட்ட மண்டலம். இந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய, இந்த மண்டலங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த 5 கோஷங்கள் இருக்கிறதல்லவா? இந்த 5 கோஷங்களுடான மிகவும் சூட்சும உடலால் சூழப்பட்டுள்ள, சூட்சும உடல் என்பது என்ன? ஒரு லேயர். இந்த 5 கோஷங்களையும் 5 மண்டலங்களையும் உடலில் இருக்கக்கூடிய அணுவணுவான இயக்கங்களையும் திசுக்களையும் இயக்குகின்ற அந்த மிக நுண்ணிய மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி உள்ள சூட்சுமமான ஆத்மாவை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறார் அவர். நெல்லில் இருக்கக்கூடிய உமியை பக்குவமாக எடுக்கணும். எடுத்தால் அந்த கரெக்டாக அந்த உமி போக உள்ளே இருக்கக்கூடிய அரிசி வரும். அதைத்தான் சொல்கிறாரு, பக்குவமாக யுக்தியினால் பிரித்தெடுக்க வேண்டும். அப்போ தான் ஞானம் பெற முடியும். ஒரு